சாத்தான்குளத்துல அந்த விசாரணைய மட்டும் சிபிஐக்கு மாத்துனது அவமானம் சொன்ன நீங்க, இப்ப நீங்க சிபிஐ வழக்க மாத்துனது என்ன சார் நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சாத்தான்குளத்தினுடைய இரட்டை கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டவர் யார்? சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று சொன்னது யார்? முதல்ல விஜய்க்கு தெரியுமா? அப்ப எந்த படத்தோட ஷூட்டிங்ல இருந்தாருன்னு அவர் நினைவுபடுத்தி பார்த்துட்டு தினத்தந்தியில 8 கால செய்தியை வெளியிட்டிருக்கிறார். சிபிஐ விசாரணை கோருகிறார் எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின். அரசுக்கு நெருக்கடியா? இதான் தலைப்பு. வேணா அந்த பேப்பரை தர்றேன் காட்டுங்க. அப்போ எந்த கோரிக்கையை முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக வச்சாரோ அந்த கோரிக்கைக்கு மாறாக பேசினார் என்று விஜய் உண்மைக்கு புறம்பான செய்தியை பேசுறாரு. இது எவ்வளவு பெரிய தப்பு பாருங்க. இப்போ நீங்க என்ன பொறுப்புல இருக்கீங்க, எந்த பொறுப்போடு வந்து களத்துல நிக்கிறீங்கன்னே உணராம நீங்க பேசுறீங்கன்னு தானே பொருள் கொள்ளப்படும். தமிழ்நாடு முழுமைக்கும் திமுக சிபிஐ விசாரணை கோரி பதாகை ஏந்தியது, நீதி கேட்டு பதாகை ஏந்தியது. வீதியில் வந்து வீட்டினுடைய வாயிலில் நின்று ஒவ்வொரு திமுகவினரும் பதாகை ஏந்த வேண்டும் என்று அறைகூவலை விடுத்தார் எதிர்க்கட்சி தலைவர். உண்மை இப்படி இருக்கும்போது உண்மைக்கு மாறான செய்தியை ஒரு போராட்ட களத்துல, அதுவும் முதலில் வந்திருக்கிற ஒரு போராட்ட களத்திலேயே பொய்யும் புரட்டுமாக வந்து நிற்கிறார்னா இவர் எப்படிப்பட்ட மனிதராக இருக்கிறார் என்பதற்கு அவரே தன்னுடைய வாயால் கெட்டிருக்கிறார், அவரே தன்னுடைய வாயால் அம்பலப்பட்டிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன்.